வாசிப்போம் ஒரு வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13. அன்றியும் சகோதரரே, வாசிங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. எடுத்தவர்கள் யாரானாலும் ஆங்கிலத்தில் வாசிங்க. Don't stick to one person. And we urge you, brethren, to recognize those who labor among you and are over you in the Lord and admonish you and to esteem them very highly in love for their work's sake. Be at peace among yourselves. Hallelujah. பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. ஹல்லேலூயா. உங்களை விசாரணை ஊழியக்காரர் கூட இல்ல, யாரது? உங்களை விசாரணை செய்கிறவர்கள் உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு, labor, those who labor among you, பிரயாசப்பட்டு. அடுத்தது உங்களை விசாரணை செய்கிறவர்கள், those who admonish you. How should you deal? நீங்கள் மதித்து, recognize them. Hallelujah. இன்னைக்கு பாலஸ்தீன நாட்டுல தான் சொல்றாங்க, we won't recognize Israel. இஸ்ரேல் ஒரு தேசம் அல்ல. அவ்வளவு பகைமை, விரோதம். Why they don't want to recognize Israel? சாத்தான் நிர்ணயித்த நிரப்பினது என்ன? இன்னைக்கு அதுக்கிட்டா ஊழியக்காரரை மதிக்காம போறது. ஊழியக்காரருக்கு மதிப்பு குறைச்சலே கிடையாது. ஏனென்றால் ஒருவர் எனக்கு ஊழியர் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியக்காரர் தேட வேண்டிய மதிப்பு கனமெல்லாம் தேவனிடத்தில் இருந்துதான். ஹல்லேலூயா. பரிசேயர்கள் தான், Pharisees, religious people தான் மனுஷர்களிடத்திலே வந்தனம் விரும்புவார்கள். வந்தான் நேரா போறான். அடி எவ்வளவு மதிப்பு, நீ வந்து பெறுகிற நன்மைகள் என்ன, ஆதரவுகள் என்ன, விசாரணைகள் என்ன. ஏன் நேற்று இதில் கேட்டது, அவங்க அம்மா என்ன விதமான ஆலோசனை கொடுத்து கொண்டு வந்த பையனை என்ன ஆலோசனை கொடுத்தாரு? என்ன ஆலோசனை கொடுத்தாரு? சிஸ்டர் திட்டுறாங்கப்பா, நீ வராது குறிச்சி சொன்னியா, வராம போற, ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கணுமோ வேணும். ஊழியக்காரோட சேர்ந்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லணுமோ வேணும். ஊழியக்காருக்கு எது மாதிரியா சொன்னதுனால அவன் இருக்கு என்ன போச்சு? ஊழியக்காரை பார்க்கும்போது மதிப்பு இல்லாமல் போச்சு. ஒரு துளி விஷம் தான், அவ்வளோத்தையும் விஷம் தான். அவன் என்ன சொல்லிக்கணும்? ஆட்டி வரலன்னு வருத்தப்பட்டாங்கப்பா, சத்தம் போட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. உன் இதயம் நல்லதா இருந்தா வருத்தப்பட்டாங்கன்னு தோணும், உன் இதயம் பொல்லாப்பா இருந்தா சத்தம் போட்டாங்கன்னு தோணும். என்ன ரெண்டு செய்றாங்க? recognizing them and esteeming them very highly in love. அன்போட கூட அவர்கள் என்ன செய்யணுமா? மதித்து அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி அவர்கள் கிரியை நிமித்தம் மதிக்கிறோமா? With you, hallelujah, glory to God, esteem them highly in love. இதெல்லாம் ஊழியக்காரருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? இதெல்லாம் உங்களை வச்சுதான் நான் சொல்ல முடியும் எக்ஸாம்பிள். அதனால யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். ஓரளவுக்கு ஊழியக்காரங்க தொலைஞ்சி சிஸ்டர் பேக் போடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் அப்படி சொல்றாரு. பை சுமக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அல்லேலூயா. நாங்க எதை பழகிறோம்? இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஜீவனை
கொடுக்கவுமே வந்தார். அந்த வார்த்தைப்படி போறதுனால ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் சர்வீஸ். ஹல்லேலூயா. நீங்க ஊழியக்காரருக்கு சேவை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா 40 நாள் உபவாசம், திடீர்னு ஃபாஸ்டிங் ப்ரேயர். 40 நாள் முடிய போது 30வது நாள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம். எனக்கு சாப்பாடுக்காரனுக்கு சொல்லலையே, சாப்பாடு சொல்லி என்ன செய்யலாம்? உடனே ஒரு பிசி பேரில் பார்த்து செய்யலாம், சாம்பார் சாதம் செய்யலாம், நானே செய்யலாம் 30 நாள் உபவாசத்துல கத்தருக்காக செய்யலாம்னு அவ்வளோ பலன் வருது. எங்க இருந்து வருது? ஹல்லேலூயா. வேலைக்காரர் அடிமையின் ரூபம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். செய்யணும்னு ஆர்வம் இருக்கு. அப்புறம் பார்த்தேன் செய்யலாம், செஞ்சிடலாம். அது அவசியமா? காசு கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்குதுல்ல, கீழே கூட வாங்கிடலாமே. அது நல்ல சாப்பாடே வாங்கி போட்டோம். அதில் ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கு, மாம்சம் தான் பலவீனமா இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி எப்படி பாருங்க, அதே பாருங்க, இந்த பிள்ளைங்க ஊழியக்காரருக்கு செய்யறது அற்பமா இருக்கிறது. ஆனா இவங்க போய் மற்றவங்களுக்கு செய்யறாங்க. டீ கொடுக்குறது, நான் சர்வ் பண்றதுன்னு. Why? They want to be the good books of others. மற்றவங்களை கவர்றதுக்கும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கும், மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் செய்யறாங்களே தவிர ஊழியக்காரருக்கு செய்யறது மதிப்பு குறைவா இருக்கு. ஹைடிங் பிஸ்னஸே வேண்டாம். உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். பவுல் கூட சொல்றேன், உங்களுக்கு யாராவது தவறு செய்தால் ஓப்பனாக கடிந்து கொள்ளும். காரணம் என்ன? இந்த மறையில் ஒளிவு மறையில் சாத்தான் பதுங்கிறதுக்கு எங்கேயும் இடம் இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதான் கடந்த வாரம் சொன்ன, கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகளையோ, கர்த்தரை காட்டிலும் பெற்றோரையோ யாரையுமே நேசித்தா இதுதான் ஆபத்து. பிசாசுக்கும் சொல்றோம். ஹல்லேலூயா. அதனால நாம் எப்படி இருக்கிறோம்? ஊழியக்காரர் கனம் பண்ணினா தான் அவங்க மூலமா கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நாம விசுவாசித்து ஏற்று நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். ஆமென். ஒன்ஸ் பிசாசு ஊழியக்காரர் அலட்சியம் பண்ண விட்டானா, அந்த அலட்சியம் என்ன ஆயிடுச்சு? பிசாசு அலட்சியம் பண்ண வைப்பான். கர்த்தர் என்ன பண்ணார்? ஊழியக்காரர் மதிக்காதவங்களோட இருதயத்தை கர்த்தர் மூடி போட்டுறாரு. அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாம அவங்க துன்மார்க்கமான பிள்ளைகளாய் மாறி போகிறார். அவங்களால மனம் திரும்ப முடியல, குணப்பட முடியல, சீர்பட முடியல. ஆமென். இன்றைக்கு அப்படி உன் இருதயத்துல ஊழியக்காரருக்கு விரோதமான எண்ணங்களையும் யோசனைகளையும் பிசாசு நிரப்பியிருப்பானா, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே தரித்திருந்து 100ஆக நீ பலன் கொடுக்கும் படிக்க. இல்லாவிட்டால் நீ என்ன தலைகீழா நின்னாலும் மனப்படாம வசனம் தெரியலாம், ஆனா உன் வாழ்க்கையில ஒரு வசனமும் செயல்படாது. இயேசு பிரதிபலிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் வராது. பாவத்தின் மேல ஜெயம் இருக்காது. ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்பட்டிருந்தா தானே பாவம் மேற்கொள்ளாது. அந்த கிருபை யாருக்கு கொடுக்கிறார்? தாழ்மையாய் நடந்தால் தானே. ஹல்லேலூயா. குயிக்கா சில காரியங்களை நாம் பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. ஆயத்தில் வாசிங்க. Hebrews 13:17. Obey those who rule over you. Obey those who rule over you. And be submissive. And be submissive. For they must watch out. But they must watch out for your souls. For your souls. As those who must give account. As those who must give account. Let them do so with joy. Let them do so with joy. And not with grief. எவ்வளவு grief சத்துரு கொண்டு வரான் தெரியுமா? அதனால ஊழியக்காரோட இருதயத்துல துக்கம் 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 அது எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? ஊழியக்காரர் துக்கப்படுறது பயங்கர ஆபத்தான காரியம். Very very dangerous thing. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் இதை சொல்றேன். நிறைய பேர் ஊழியக்காரர் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் உருவாகி இருக்கலாம். ஏன் உங்களுக்கு பலன் செய்யவில்லை? unprofitable. Why is it unprofitable? ஏன் இந்த வசனம் உங்களுக்குள்ளே போய் அது வேலை செய்யவில்லை? Obey those who rule over you.
அப்படி என்றால் ஊழியக்காரருக்கு கர்த்தர் உங்கள் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடியால் be submissive. அவர்களை சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மாத்திரமல்ல அடங்கு. submissive. என்ன செய்றீங்க? சாயவா அப்படின்னு சொன்னா உன்னால முடியலையோ வந்துடும். எதுக்காக? சொன்ன வார்த்தை என்ன செய்யணும்? கீழ்ப்படிச்சு. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிய முடியாம இருக்கிற அந்த ஆவியை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் லைட்டா சொன்னாலும் சரி, கண்டிப்பா சொன்னாலும் சரி, சும்மா சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை கனப்படுத்துங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்க. ஏன் உங்களை சீர்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துக்கத்தோட செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் முதல்ல துக்கப்படுத்துற எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? யார் ஆண்டவரே நீ? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். யார் ஆண்டவரே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் யாரை துன்பப்படுத்தினான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். இயேசு யாரை துன்பப்படுத்துவதாக சொன்னார்? தன்னை துன்பப்படுத்துவதாக சொன்னார். ஆமென். தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தலாம், அதுவும் ஊழியர்களை துன்பப்படுத்தலாம். தேவனை we are the representative. தேவனுடைய பிரதிநிதிகளா இருக்கிறோம். இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். இயேசுடைய இதயத்தின் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுடைய பிரதிபலிப்பா இருக்கிறோம். ஆகையினால இந்த பிரதிபலிப்பை அநேகர் இருந்து போனவர்களும் அப்படி ஊழியர்கள். ஹல்லேலூயா. அவங்களால நீங்க ஆதாயமும் அடையலாம், அவங்களை நீங்க நிந்தித்தால் அவமதித்தால் அபாயமும் அடையலாம். ஹல்லேலூயா. நாங்க ஒண்ணுமே செய்ய போறதில்லை, சபிக்க போறதில்லை, கோவப்படுறது நீங்க திருந்துறதுக்கு தான், ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனா டைரக்டா ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்துறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் மூடப்பட்டால் என்ன வருகிறது? ஐயோ, கோபமும் சாபமும் வந்துவிட்டு. ஆகினால் அதனுடைய ஆபத்தை ஜனங்கள் உணராமல் இருக்கார்கள். ஊழியக்காரர் என்று servants of God for granted அப்படி என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன், உங்களுக்கு அப்பொழுது புரியும். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். கலாத்தியரின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களை வாசிப்போம் என்றால், Galatians 6:6-7-10 வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவோம். Let him who is taught the word share in all good things. Share in all good things. Yeah, let him who is taught the word share in all good things with him who teaches. உபதேசிக்கப்படுகிறவன் யார்? உபதேசிக்கப்படுறவர்கள். கவனிங்க. Let him who is taught the word. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுறவர்கள் யாருங்க? கையை வைத்துங்க. சரி, உங்களுக்கு உபதேசிக்கிறோம்ல, நீங்க தானே உபதேசிக்கப்படுறீங்க. எத்தனை பேர் உபதேசிக்கப்படுறீங்க? உபதேசிக்கப்படுகிறவர்கள் நீங்க. உபதேசிக்கிறவர்களுக்கு யாரு? நாங்க. those who teachers. என்ன செய்யணுமா? நீங்க என்ன பண்ணணும்? என்னதுல பகிர்ந்து கொடுக்கணும்? சரிங்களா? சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? நாங்க தான் தப்பா பழகிட்டோம். எனக்கு மேல எது மேலேயும் பற்று கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஹல்லேலூயா. சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். Share in all good things to those who teach him. உபதேசிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமா? எல்லாம் என்னென்ன நன்மை இருக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குறீங்களா? இந்த மாதிரிலாம் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதுக்காக அதெல்லாம் வைக்கிறாரு? எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது? அவரை கௌரவப்படுத்த, அவரை கனப்படுத்தவோ,
அதே போல ஊழியர்களுக்கு இல்லாததுனால அல்ல, ஆண்டவர் காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தார். ஹல்லேலூயா. கேரீத்தின் தண்ணீரை கொண்டு அவரை தாகத்தை தீர்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரரை போஷிக்க. நான் தான் கேட்டேன், ஆண்டவர் இது என்னத்துக்கு இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல கேட்டேன், கை நீட்டி காணிக்க வந்தது போல எனக்கு உடம்பு புதுசுல வேலை வர ஒண்ணுமே கிடையாது. மேல இருந்து அப்படி போட்டுறக்கூடாதா? வரலோக அரசாங்கத்துக்கு தான் நாங்க வேலை செய்யணும். நீர் அங்க மேல இருந்து எனக்கு ஏதாவது அப்ளை அனுப்பக்கூடாதா? இது ஏன் இந்த வழி? ரொம்ப எனக்கு அவமானமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. வேற வழியே இல்லையா? என்ன கேட்டு பார்த்தாலும் அவங்க வச்ச வழி இதுதான். ஹல்லேலூயா. அதனால எதற்காக அதை வைத்திருக்கிறார்? ஊழியர்களை கௌரவப்படுத்த, கனப்படுத்த, ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தான் அதை வைத்திருக்கிறார். தவிர உங்களாலே ஊழியர்கள் போஷிக்கப்பட ஆதரவு. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மனுஷ தயவில விட்டு விடுவதற்காக தேவன் அதை செய்யவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியர்களை போஷிக்க அவர் அறிவார். புருஷன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆகையினால ஊழியக்காரரை குறித்து உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு கனம் இருக்க, அவர்கள் மேல எப்பொழுதும் நினைவா இருக்க. ஐயோ, நம்ம வீட்டுல இதை செய்யறோம், ஓ கர்த்தருக்காக, அடுத்தது கர்த்தர் ஞாபகம் வரணும், அடுத்தது ஊழியக்காரங்க ஞாபகம் வரணும். அவன் இப்படி ஞாபகம் வந்தா ஊழியக்கார குறை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குமா? சொல்லுங்க. குற்றப்பிடிக்க இடம் இருக்குமா? அதுக்குதான் கர்த்தர் செய்யறார். ஹல்லேலூயா. இப்படி ஊழியக்காரனுக்கு செய்ய நீங்க பழகுனீங்கன்னா உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். செய்யாம போகிறதுனாலதான் சத்ரு உட்புகுந்து வேற திசையில நடத்தும். ஹல்லேலூயா. நீங்க செய்யலனாலும் பரவாயில்ல, இதை செய்யணும்ன்ற இருதயம் இருக்கா? அவன் அந்த எண்ணம் இருக்கா? ஒரு ஊழியக்காரர் செய்யறதுக்கு பக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சார்பில் வேற யாருக்காவது செய்யறீங்களா? அவன் ஹல்லேலூயா. நான் எதையோ உங்கள்கிட்ட இச்சித்தோ எதையோ கேட்டோ நான் அதை பிரசங்கம் பண்ணல. உங்களுடைய இருதயம் தொடப்பட வேண்டும். உங்களுடைய உத்தரவாதம், உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய கடமைகளை நீங்கள் உணர வேண்டும். வேலை மாறி இருக்கிற இருதயம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அப்படி செய்தால் 7ஆம் வசனத்துல சொல்றார், மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இது என்னவா? மோசம் போகாத. ஆங்கிலத்தில் வாசிங்க. Do not be deceived. Do not be deceived. God is not mocked. God is not mocked. For whatever a man sows, For whatever man sows, that he will also reap. he will also reap. அது சொல்லிட்டு சொல்றாரு, தேவனை பரியாசம் பண்றதுக்கு அவர் விட மாட்டார். அவன் ஊழியக்கார அலட்சியம் பண்றது, தேவனை மாக் பண்றது, பரியாசம் பண்றது. You are mocking at God. Whatever you sow, you will reap. Without faith. பட்டி முதலமா கொடுப்பாரு. டைம் பாம் மாதிரி. ரொம்ப டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான்? அவனை எப்படி அழிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். இவங்ககிட்ட மோத விட்டா நீ ஒண்ணு இல்லாம போயிடுவேன்னு தெரியும். அதனாலதான் ஊழியக்காரருக்கு விரோதமா ஜனங்களை மோத விட்டு, ஜனங்க பாருங்க, இன்னைக்கு ஆதியில பக்தர்களுக்கு இடத்துல இருந்த அந்த பயபக்தி, ஊழியக்கார மேல உள்ள அந்த மரியாதையெல்லாம் குலைத்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே தரமில்லாத கிறிஸ்தவர்கள், போட்டான் குஞ்சுகள், விரியன் பாம்பு குட்டிகள் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன நன்மைகளை விதைக்கிறோம்? ஞான நன்மையை விதைக்கிறோம். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நாங்க விதைக்கிறவங்க கண்டிப்பா அறுவடை எடுக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. 1 Corinthians 9:11 எடுத்தவங்க வாசிங்க. If
we have sown if we have sown spiritual things among you, if we have sown spiritual things among you, is it too much is it too much if we reap material things from you? Hallelujah. ஊழியக்காரனாலே ஜனங்க of course வேற விதமாக பிரசங்கம் பண்ணி இச்சித்து உங்களுடையதை நியாயவசனிப்பாய் அவர்கள் Hallelujah, glory to God, உங்களை தங்களுக்கென்று ஆதாயம் பண்ணுகிற கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆமென். தேவனுக்கென்று ஆதாயம் பண்ணாம தங்களுக்கு ஆதாயம் வரத்தக்கதாக ஜனங்களை இச்சகமான பேச்சு நயவசனிப்பை பேசி தங்களுக்கு ஆதாயம் பண்ணி கொடுக்கிறார்கள். for them to be profited. அவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க மூலமா அவங்களுக்கு ஆதாயம் வரதுக்காக சிலர் செய்வாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நாங்க உனக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கோம். if we have sown what? If we have sown spiritual things, how much more we should reap material things out of it. Hallelujah. உலக பிரகாரமான பொருளாதார எல்லா காரியங்களும் உங்களை கொண்டுதான் எங்களுக்கு வர வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் உரிமையாய் பேசுகிறார். மற்றவர்கள் இடத்துல எவ்வளவு அதிகாரம் செலுத்தலாம், நாங்க எவ்வளவு அதிகாரம் செலுத்தலாம், ஆனாலும் நாங்கள் தடை வராதபடிக்கு இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் பாடுபடுகிறோம். Hallelujah. ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவாலயத்திலே புசிக்கிறார்கள், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்கள் பங்கு உண்டு. ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரர்களை குறை பார்க்கறது, இந்த மாதிரி பண விஷயத்துல மற்ற காரியங்கள்ல ஹோசியா ஹார்ட். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். தசம காணிக்க கொடுக்கறதுனால உங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஊழியக்காரர் மேல். God has not given you the authority over the servant of God. Please understand those who think like that. Please change your mind. Hallelujah. அதுக்குதான் ஒரு ஒழுங்கு கவர்மெண்ட் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம எல்லா விதமான என்ன சொல்றது ஆடிட்டிங் எல்லாம் ஒழுங்கு ஒரு ஒழுக்கத்துல தான் நம்ம சபை போயிட்டு இருக்கு. Hallelujah. என்னைக்கு காணிக்க வாங்கக்கூடாதுன்னு ஒரு விருப்பத்தில் இருந்தேன். அப்புறம் ஒரு விசுவாசி தான் போய் காணிக்க பைய வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எடுக்கணும் காணிக்க. என்னைக்கு வாங்க ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து எழுத ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண அவ்வளோ கஷ்டமா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணோம். ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண உடனே அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதல. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எனக்கு வேணும்ன்றதுக்காக நான் இதை எழுதல. என் மேன்மை பாராட்டுல யாராவது நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அதை பார்க்கல, நான் சாகுறது எனக்கு நலமா இருக்கும்னு ஊழியக்காரன் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆகையினால இது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆவியானவர் ஊழியக்காரனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறவர்களுக்கு நீங்கள் சரீர நன்மைகளை கொடுக்கிறீர்களா? மெட்டீரியல் திங்ஸ் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக ஊழியக்காரருக்கு பிரயோஜனமா இருக்கிறீர்களா? உபயோகமா இருக்கிறீர்களா? பலன் கொடுக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஜெப வீட்டுக்கு வேலைக்கு ஆளே வர்றது பெரிய கஷ்டமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் கிறிஸ்டியன் வேணும்னு சொல்லி கத்தரே வைக்கிறார் போல. எனக்கு யாரோடய ஒத்து வரல. நல்ல நம்ம ஆள் இல்லாதப்போ ஜெப வீடு அப்படியே ஸ்டிக் அண்ட் ஸ்பேன் அண்ட் நீட்டா யாராவது சரி வந்து சிபிஎம் போகிறேன். சரி ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன், நீ வந்தாலும் வரேன்னு சொன்னாலும் நான் வேணான்னு சொல்ல போகிறேன், நான் வீட்டிலே இருக்க போகிறேன். சரி அப்புறம் சனிக்கிழமை வர மாட்டேன். சரி சனிக்கிழமை வேணாம் வேண்டாம். அப்புறம் பாத்ரூம்லாம் கழுவ மாட்டேன், டாய்லெட்லாம் கழுவ மாட்டேன். நான் சொன்னேன் டாய்லெட் நீ கழுவ வேணாம், பாத்ரூம் 4 பேர் வர இடம் அதை மட்டும் நீ கொஞ்சம் என்ன செய்யணும் கழுவி பாரு. சரி வரேன்னு போச்சு. நான் சொன்னாங்க இப்படி கண்டிஷன் போடுறது ஒரு விசுவாசி. அப்புறம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எனக்கு தயவுசெய்து அதை எப்பயும் வராதபடிக்கு நிறுத்தி போட வேண்டாம். அதுவே வரல.
ஒரு வயசான எங்கேயோ பிடிச்சிருந்தமா பாருங்க பார்த்தா எல்லாம் போய் வந்து என்னம்மா இதை பார்க்க பெட்டு காசு அதை பார்த்தா நகைலாம் போடாமல் இருக்கு. ஆனால் இந்து நான் கிறிஸ்டின் இல்லைம்மா எல்லாம் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க எங்க. சரி ஹல்லேலூயா. இப்போலாம் போனதுதான் ஜெப வீட்டுக்கு ஒழுங்கா வேலை செய்யும். கிறிஸ்தவ வேஷம் தரிச்சதெல்லாம் வேஷம் கலைஞ்சு போகுது, அதுங்களால நிற்க முடியாது. நாங்களாம் உலக வேலை செய்யும்போது வாங்கல அந்த சம்பளத்துக்கு இல்லை, சம்பளத்தையே பார்க்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஹார்ட் அண்ட் சோல் போட்டு உழைக்கும். செய்கிற வேலையில் உண்மையாக இருந்தால் தான். அனுக்கியமான உலக பொருளில் உண்மையாக இல்லாவிட்டா உன்னை நம்பி எப்படி பருப்பொருளை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அழைக்க போகிற உலக உத்தரவாதத்தில் நீ உண்மையா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சின்ன பொறுப்பு உங்களுக்குலாம் கொடுத்து பார்த்தேன். இந்த பிள்ளைகளுக்கு இதுங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம கற்றுக் கொடுக்குறாங்களே, நம்ம ஊழியக்காரங்க, நமக்கு பயபக்தியா நன்றியா இல்லை, இதுங்க என்னமோ எனக்கு சேவை செய்த மாதிரி அப்படி ஒரு பெரும் முடிக்கிறதுக்கே வருது பெருமை. நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே அந்த நன்றி உணர்வு இல்லை. தாங்க என்னமோ செய்து முடித்ததா நன்றி உணர்வு இருக்கா? நன்றி உணர்வு இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? இருந்தது. உண்மையா சொல்லுங்க. உள்ளது சொன்னதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்க அது குற்றமா நான் எடுக்கல. ஐ எம் நாட் டேக்கன் இட் ராங். குட், ஐ அப்ரிஷியேட். ஹல்லேலூயா. உள்ளது சொன்னாதான் என்ன ஆகும்? அடுத்தது நம்ம செய்ய மாட்டோம். ஆமென். நல்ல தரமா மாறுறோம். ஆமென். வேதத்திலிருந்து விசுவாசிகளால் வந்த நன்மைகள் தீமைகளை குறித்து வேகமா பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல ஹல்லேலூயா, glory to God, 5ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அனனியா சபீராளை குறித்து அவர்கள் காணியாட்சியை விற்றார்கள். அந்த டைம்ல என்ன இருந்துச்சுன்னா எல்லாரும் நிலத்தையும் அவங்க சொத்து சுதந்திரங்களும் விற்று அப்படியே முழு காசு கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க? அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தாங்க. அங்க என்ன வந்தது? காணியாட்சி விற்று கொண்டு வரும்போது அனனியா சபீராள் 2 பேரும் தங்களோட சொத்து தான் விற்று ஒரு பங்கு தங்களுக்குன்னு பத்திரமா பறக்கி வச்சுக்கிட்டு பேதுருவிடத்துல வந்து அந்த பங்கை மீதியில பாதத்திலே வைக்கிறான். பிரிட்டன்ஸ். ஹலோ பிரிட்டண்டர்ஸ், யாரெல்லாம் இருக்கீங்க? தலையில உயர்த்துறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க தலை உயர்த்து. பிரிட்டண்டிங் பீப்புள். பாசாங்கு பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? பாசாங்கு பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? தேவ பிள்ளைகளை கவனிங்க. அவனுடைய பாதத்துல கொண்டு வந்து வைத்த உடனே பேதுரு அவனை பார்த்து நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒன்னும் பேசல, சைலன்ஸ் தான் இருக்கு, ஒண்ணுமே பேசல. நிலத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இருதயத்தை நிரப்பினது என்ன? செத்தான், செத்து விழுந்தான். ஏதாவது பேசினானா? தீய நோக்கத்தோட, தீய இருதயத்தோட, வஞ்சனையோட பாசாங்கு பண்ணிக்கொண்டு ஊழியக்காரன் முன்னாடி வந்து நின்னான். ஊழியக்காரன் சொன்னான், ஏன்பா என்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்ல, பரிசுத்த ஆவியினிடத்திலே போய் சொல்லும்படி நீ ரெடியா வந்திருக்க, நீ பொய்யே சொல்லாத, வாயை திறக்காத. உன் இருதயத்தை நிரப்பிட்டான்ல, அது போதும். உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினான்ல, நிரப்பிட்டு இருக்கான்ல. ஹல்லேலூயா. நிரப்ப இடம் கொடுத்தல்ல, நீ ஆயத்தமா பொய் சொல்றதுக்கு ஆயத்தப்பட்டு வந்து நிக்கிறல்ல. ஆமென். விற்கும் முன்னே அது உன்னுடையது, விற்ற பின்னும் அது உன்னுடையதுதான். உன் இருதயத்தை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? சாத்தா எப்படி நிரப்பனா? உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். நீ மனுஷரிடத்தில் அல்ல. ஊழியக்காரர் என்னது? ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் முன்னாடி வந்து நிற்கிறான். நீ மனுஷனிடத்துல வரன்னு நினைக்காத. ஊழியக்காரன் முன்னாடி வரும்போது பரிசுத்த ஆவியானவரோட இடைபடுற. அவன் ஊழியக்காரர்கிட்ட வரும்போது மனுஷரிடத்தில் அல்ல, தேவனுடைய பிரதிநிதி. We are representatives of God. இங்க நீ பண்றது அங்க மேல போய் தொடும், இப்படி போகும் மேல. பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவன் இருதயத்தை தொட்டான், தேவனுடைய இருதயத்தை தொட்டான். வீட்டுக்கு நீதிமானா. உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. விசுவாசியா இருக்காது. அவங்க பணம் தான், அவங்க காசு தான். ஆனா அதையே மறைச்சு வஞ்சித்து வச்சதுக்கே இந்த பாடு. விழுந்து செத்தான்.
இன்னைக்கு ஆத்மாவில மறுபடியும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக விசுவாசிகள். ஊழியரிடத்திலே மறைக்கிறதுனாலே, ஒளிமறைவினாலே, ஊழியரிடத்திலே வஞ்சனையாய் நடக்கிறதுனாலே, ஹல்லேலூயா, பொய் பேசுறதுனாலே, பொய் சொல்லும்படி தீர்மானம் பண்ணிட்டு வர்றதுனால, அவங்க கேட்டா இப்படி சொல்லு, இவங்க கேட்டா இப்படி சொல்லு, நீ சொல்லவே வேணாம், சொல்லணும்னு எண்ணம் கொண்டு வர்றதே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. சொல்றான் ஊழியக்காரன் பேதுரு சொல்றான், உன் பணமும் நாசமா போட்டு நீயும் நாசமா போ. சொல்லலாமா? போய் பேதுருவை கேளு. ஹல்லேலூயா. தேவனுடைய வரத்தை பணத்தினால எதுனா சம்பாதிச்சுக்கலாம். பணம் வச்சு எதை வேணா வாங்கிடலாம். ஊழியக்காரன் வாங்க முடியுமா? வாங்கலாம். போலி ஊழியக்காரன் வாங்கலாம். பரிசுத்த ஆவியானவரை வாங்க முடியுமா? தேவனை வாங்க முடியுமா பணம் கொடுத்து? ஹல்லேலூயா. பணம் சரியா கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிறது இல்லை. பணம் தானா? பணம் உன்னோட நாசமாய் போக கிடையாது. பணத்தை வச்சுக்கிட்டு ஊழியக்காரன் வாங்குறதோ, சபையில பெரிய காரியம் பண்றதோ இப்படிவே. ஹல்லேலூயா. பணத்தை வச்சு இல்ல பதவியை வச்சு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஊழியக்காரர் வேலை, ஊழியக்காரோட வேலையை ஊழியக்காரர் தான் செய்யணும். விசுவாசி வேலை தான் செய்யணும். விசுவாசி ஊழியக்காரர் வேலையை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆமென். சவுல் சாமுவேலுடைய வேலையை செய்தான், ஆசாருடைய வேலையை செய்தான், பலியிட்டான். கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை துடுங்கி போட்டார். ஹல்லேலூயா. நீ விசுவாசினா விசுவாசி லெவல்ல நில்லு. ஊழியக்காரோட எடரி சாத்தானி பிள்ளையா மாற. ஹல்லேலூயா. சாத்தான் கையாளா மாற. காரனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், உன் பணம் உன்னோட நாசமாய் போகிறது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடினால். அங்கே பாருங்க, பேதுருடைய அனனியா சபீராவுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான். இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுனால, இங்க உன் இருதயமே தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை. இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இதுவும் இருதயத்தின் எண்ணம் தான். நீ கசப்பான பிச்சிலும் 23, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்குற நிலைமைனா, ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி பண்றாங்க, ஏன் இந்த காரியம் மனுஷர்கள் இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, பாவம். ரகசியமா பாவம் செய்யுது, பாவத்திலிருந்து மனம் திரும்பல, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை. கசப்பான பிச்சு பாவ கட்டில அகப்பட்டிருக்கு. ஆமென். கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். பாவங்களை அறிக்கையிட்டு எல்லா அநியாயத்தையும் நீக்கி, நீ அறிக்கையிட்டார் எல்லா அநியாயத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடு, அதுதான் ரட்சிப்பு. தேவ பிள்ளைய விசுவாசி தயவு செய்து கவனிங்க. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் பாவத்தோட வாழாதவங்க எப்பப்போ நிதானித்து தன்னைத்தானே நிதானித்தான் நியாயம் தீர்க்கப்படும். உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படும். உன்னை நீ நிதானித்து பாவம் உன்னை உண்டு என்று அறிந்தால், ஆண்டவர்கள் உண்மையால் மனம் திரும்பி அறிக்கை செய்து, இனி நான் இப்படி செய்யவே மாட்டேன் என்று தீர்மானம் செய்து அறிக்கை செய். ஹல்லேலூயா. இரக்கம் பெறுவாய், மன்னிப்பை பெறுவாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும்படி கதறு. உன்னை கழுவி உன் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிற அளவுக்கு விட்டால். பாவ பிச்சு உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. கசப்பான பிச்சு உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. பாவ கட்டு உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை. பாவத்தினால் நான் கட்டப்பட்டிருக்க கூடாது. I renounce. கசப்பான பிச்சு எனக்குள்ள இருக்கக்கூடாது. I renounce. ஆகினாலே உங்களுடைய இருதயத்தை தயவு செய்து ஏதோ ஒரு மெதப்புல இருக்காதீங்க. ஒரு நார்மல்சிக்குள்ள வந்து தேவ பயம், எந்த ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை
ஒருவேளை நிறுவித்தின் என்ன மன்னிக்கப்படலாம், தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த ஒருவேளை நிலைமைக்கு தள்ளப்படாது. ஆமென். ஏசாவை குறித்து சொல்லும்போது அவன் கண்ணீர் விட்டு கதறியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஹோப்லெஸ். சான்ஸ் கொடுத்து பார்ப்பாரு, மனம் திரும்பாத பட்சத்துல சான்ஸே கிடையாது. There ends the matter. ஆமென். மறுபடியும் நீ உன்னை கெடுத்துக்கொண்டே இருந்தால் உனக்கு சான்ஸே கிடையாது. ஆகினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்குள்ள சமூகத்தை நாம் பார்க்கணும். சீக்கிரமா வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஆங்கிலத்தில் வாசிங்க. For Demas has forsaken me, having loved this present world, the present world, and has departed for Thessalonica. Thessalonica. Hallelujah. Demas has forsaken me, having loved the present world, departed from me. ஏன் சபை விட்டு போகிறார்கள் ஜனங்கள்? ஏன் ஊழியரை விட்டு போகிறார்கள் ஜனங்கள்? உலகத்தின் மேல் ஆசை வைத்து, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலக ஆசை, அங்கிருந்து அதை செய்யாத, இதை செய்யாத, இதை போடாத, அதை போடாத, எதை போடாதன்னு சொல்லுங்க. உன்னை அழிவுக்கு இருக்கிற உலகத்தை விட்டு வெளியே வா. ஆமென். உனக்கு உலகம் வேணுமா, பரலோக ராட்சியம் வேணுமா, தீர்மானம் பண்ணி சபைக்கு வா. உன்னை பரலோக ராட்சியம் பத்திரமாய் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்கள், அழிவிலிருந்து தூக்கி எடுக்கத்தான் இவ்வளவு பிரயாசங்கள், அழிவின் உலகமாகிய நரகத்துக்கு உன்னை தப்புவிக்க முடிதான் இவ்வளவு முயற்சிகள். அல்லேலூயா. இதுக்கு பிறகு நீங்க தான் என்ன செய்யணும்? மற்ற 6 நாட்களும் நன்றாக உங்களுடைய ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே செலுத்தி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தணும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக. இங்க வரும்போது பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், வெளியே போகும்போது உலகத்தின் பிள்ளைகளா ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இங்க வந்தது இட்ஸ் an utter waste. நான் எப்பவுமே சொல்றேன், எழுதிக்கொள்ளுங்க. இங்கே வந்தாலும் வெளியே போனாலும் நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிற நோக்கத்தோடு உலகத்துக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அல்ல வாழுங்கள். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. உலக சிநேகிதர்களோடு சேர்ந்து அவர்களோட அரட்டை அடிக்கிறது. நேற்று தினத்தில் பாஸ்டர் பேசினார். அசுத்தமானதை பேசுகிற நண்பர்கள், அசுத்தமானதை கெட்ட காரியங்களை பேசுகிற நண்பர்கள், இவர்களோடு உனக்கு ஐக்கியம் உண்டா? எவ்வளோடு நீ பழகுறாயா? தெளிவாகவே நான் பேசினார். நான் வீட்டில் அப்படிப்பட்டவர்களோடு பழகக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. ஆமென். அந்த அசுத்த ஆவிகள் உன்னை தாக்கி தேவன் தெளிவா தீர்க்க தரிசனமாக இங்கிருந்து உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கா. இன்னைக்கு போட்டு ஓப்பனா உடைச்சிக்கிட்டு இருக்காரு. சரிபடுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உலக ஆசை தேவ பிள்ளையை விசுவாசிக்குள்ளே இருந்தால் ஊழியக்காரரை விட்டு பிரிந்து போச்சு. உனக்குள்ளே உலகத்தினாவே இருந்தால் ஊழியக்காரரோட எதிர்த்துதான் நிற்பார். உனக்குள்ளே உலகத்தினாவே இருந்தால் ஊழியக்காரரை விட்டு பிரிந்துதான் போவார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே உலகத்தின் ஆவி இருந்தால் உலகத்தை நோக்கிதான் அந்த ஆவி உன்னை இழுக்கும். உனக்குள்ளே எந்த ஆவி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எப்போ சபைக்கு போகலாம், எப்போ ஊழியக்காரரை ஜெபிச்சுக்கலாம், எப்போ ஐக்கியமா இருக்கலாம், தேவ ஜனங்களோட ஐக்கியமா இருக்கலாம், ஒரு மனமா இருக்கலாம். கட்டாயத்தினால சபைக்கு நீ வருகிறாயா? உலகத்தின் ஆவி உனக்கு இருக்கு. கட்டாயத்தினால ஜெபிக்கிறாயா? கட்டாயத்தினால வேதம் வாசிக்கிறாயா? உலக ஆவி உன்னை நிரப்பி இருக்கிறது. உலகத்தை வெறுத்து உன்னிலிருந்து வெளியே தள்ளி ஜெபம் பண்ணு. ஆமென். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போகும் சரக்கு. மேல் ஆசை வைத்திருந்தால் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
உனக்கு யார் ஸ்நேகம்? Who's your friend? Tell your friend and tell your character. உலக பழமொழி வேதத்துல இல்லை. உனக்கு யார் மேல ரொம்ப ஸ்நேகமா இருக்கு? யாரோட மனம் விட்டு பேச முடியுது? ஊழியக்காரரோடவா, சொந்தக்காரங்களோடவா, உலக நண்பர்களோடவா? உன் இருதயம் பரிசுத்தாவினோட இருந்தா you will be open with the servant of God. You will be one-to-one conversation you will have with the servant. மனம் விட்டு உன்னால ஊழியக்காரர்கிட்ட களங்கம் இல்லாம கவனம் இல்லாம பேச முடியும். உலக ஆவியுடைய சிநேகிதர்களோடு, உலக ஆவியுடைய சொந்தக்காரர்களோடு உனக்கு ஐக்கியம் இருக்கும் என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது. தேவ பக்தி இல்லாத எந்த காரியத்துக்கும் பேசவோ நினைக்கவோ செயல்படவோ கூடாதபடிக்கு நம்மை தேவ பக்திக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் வாலிப பிள்ளைகளா இருந்து வாலிபரா இருந்துதான் இன்னைக்கு ஊழியக்காரரா நிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு என்ன தொல்லை வரும் நல்லா தெரியும். நான் வாலிப மாதிரி ஸ்கூல் பள்ளிக்கூடம் படிக்கும் போது நிறைய ஆவிக்குரிய சபைக்கு போற பசங்க தான் ஐயோ எனக்கு கொண்டாட்டமா இருக்கும். அவங்களை கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும். ஏன்னா எனக்கு மாயக்காரர்களை பார்த்தாலே அப்பவே பிடிக்கும். பெந்தகோஸ்தே சபைக்கு போறேன், ஓடுவாங்க, சனிக்கிழமை ஓடுவாங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை படிக்க கூடாது, இன்னைக்கே நாங்க எக்ஸாம் படிக்கணும். சரி சரி ஞாயிற்றுக்கிழமை சோறு ஆக்கி சாப்பிட்டியா? அது என்ன அப்போ நீ சோறு கூட சாப்பிட மற்ற வேலையெல்லாம் சரி, படிக்க கூடாது, படிக்க மட்டும்தான் கூடாதா? இப்படியெல்லாம் பேசியிருக்கு. ஏன்னா இங்க வந்தா உலகத்தானே, அங்க போனா சர்ச்சு மான்பாலம் பண்ணாது, வேஷம் போடாது. அப்பவே இந்த வேஷக்காரர்களை கண்டாது எனக்கு பிடிக்காது. கத்துக்கு தெரியும் போது போட்டு கொக்கி போட போறேன் சரியா? அதனால எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதனால நீங்க இங்க சபைக்கு வந்துட்டு பள்ளிக்கூடத்திலோ படிக்கிற இடத்திலோ வேலை செய்யற இடத்திலோ மான்மாலம் படிக்கிற. ஆமென். எங்க போனாலும் கிறிஸ்தவனாய், எங்க போனாலும் பிரித்தெடுக்கப்பட்ட மகனாய், பிரித்தெடுக்கப்பட்ட மகளாய் இரு. ஹல்லேலூயா. அங்கே பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே ஒரு பெரிய ஆவிக்குரிய சாப்பிடல. லண்டன் மிஷன் தான் நினைக்கிறாங்க கூட. வீட்டுல நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எல்லாம் கதை பேசுவாங்க. சிபிஎம் கதை பேசும், சினிமா பேசும், சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும். அப்புறமே ஒரு பெரிய வளையம் போட்டுட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ், டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதே சிபிஎம் விசுவாசி தான். சபைக்கு சர்ச் ஸ்கூலுக்கு வந்தா நகை போட்டு வரும், சர்ச்சுக்கு போனா அதை நான் கேட்டேன், ஸ்கூலு இங்கே நகை போடுறீங்க, சர்ச்சுக்கு போனா காட்டிடுவேன். அதுதான் மாறி. ஹல்லேலூயா. மற்ற இன்னும் அந்த மாதிரி பல காரியங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி அஃபேர்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸு, ரொட்டு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் நான்சென்ஸ், அட்டர் நான்சென்ஸ். யாரை கெடுக்கிற? உன்னையே நான் குழி வெட்டி தோண்டி புதைக்கிறேன். ஆமென். இந்த வயசுல படிக்கிறத தவிர வேற என்ன உனக்கு கவலை? தேவனை தேடுறதும் தேவனுக்குள்ளே உன்னை ஊன்ற கட்டுக்கிறதும் படிக்கிறதுமே தவிர வேற உத்தரவாதம் உனக்கு கொடுத்துருக்காங்களா? வேற பொறுப்பு இருக்கா? இது ரெண்டை தவிர உனக்கு எங்க வேற மனம் போகும்? வேற மனம் போகுதுன்னா உனக்கு சாத்தானால இச்சையினால அலக்கடிக்கப்படுது. தேவனுக்குள்ள திருப்தியா தேவ பக்தி உள்ள தேவனுக்கு பயப்படுற பிள்ளையா அவன் இருதய நரம்பு இருந்தா you will not be influenced by the devil. No, God is all faithful to preserve you, protect you. ஹல்லேலூயா. ஒழுங்கா தேவனுக்கும் சபைக்கும் ஊழியக்காரருக்கும் கட்டுப்பட்டு அடங்கி கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் தேவன் உன்னை காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் தரங்கிட்டு போக மாட்டேன். இவ்வளோ பேர் எல்லாம் மாயமானம் பண்றாங்க. இந்த பிள்ளை மட்டும் பின்னாடி உட்காந்து காதுல கையை போட்டுட்டு உட்காந்து எல்லாம் சினிமா புக்கு பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இது மட்டும் பின்னாடி உட்காந்து கையை போத்திட்டு. நீ எப்படி இருக்கிற? பள்ளிக்கூடத்துல படிக்கிற இடத்துல எப்படி இருக்க? வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்க? நாங்க வேலை ஸ்தலத்துல அப்படிதான் இருக்கோம். மாய்மாலமா படிக்கிட்டு இருக்கீங்க. வரது ஆவிக்குரிய சபை. வெளியில போனா சபையுடைய நாற்றம் வாசனையை கெடுக்கிறீர்கள். சபையுடைய வாசனை கெடுக்கிற, இயேசுடைய வாசனையை கெடுக்கும்படிக்கு ஜீவிக்கிறாயா? இல்ல இயேசுவை பிரதிபலிக்கும்படிக்கு ஜீவிக்கிறாயா? 4:10 வாசிங்களா? 4:15, 14:15 சீக்கிரமா வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:15, 14:15. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன்.
கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவருடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார். இதுதான் ஊழியக்காரங்க சும்மா அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் இல்லை காமிக்கிற பாருங்க என்னதான் ஊழியக்காரர் செய்யலாம். தேவன் அவன் செய்கைக்கு தக்கதாக பதில் அளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையா இரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். ஊழியக்காரோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறாயா? கர்த்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை கண்டிப்பாய் கொடுப்பார். கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நேரம் இல்லாதனால வேகமா சொல்லிட்டு போறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 2-3 அடுத்து அவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆன் பண்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 5:2. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை என்ன செய்யணுமா? நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் ஈர்மாப்பு அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நல்லா இருக்கா? ஊழியக்காரோட தீர்ப்பு நல்லா இருக்கா? ஊழியக்காரன ஏமாந்தவங்க இல்லை, ஆபத்து இல்லாதவங்க, ரொம்ப ஆபத்து. ஹல்லேலூயா. பயமுறுத்தலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து மனம் திரும்புவதற்காகவே சொல்றேன். ஆமென். கர்த்தருடைய 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17 திக்க வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அவைகளால் சீர்கேடான வீண் பேச்சு பேசுறவங்களுக்கு விலகு. அதனால அவங்க அதிக அவபக்திக்குள்ளாவார்கள். அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல கேன்சரஸ். அவங்க வார்த்தை எப்படிப்பட்டதான்? கேன்சரஸ். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அரிப்பிளவை போல படரும். இவனையும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், வீண் babblings, right? ஆகையால இப்படி வீண் வார்த்தைகளை பேசி வசனங்களை புரட்டுற மக்களுக்கு விலகியது. ஊழியக்காரருக்கு விரோதமா மனசை கெடுக்கிறதுக்கு இல்லை உன்னை கவர்றதுக்கு எந்தப்பட்ட பிரயாசங்கள் எடுக்கிற மக்களை விட்டு ஓடு. ஹல்லேலூயா. இந்த காலத்துல கடைசி காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டு பெரிய பல்லு வச்சுட்டு வரல, அழகா விசுவாசி உருவத்துல தான் வரும், ஊழியக்கார உருவத்துல தான் வரும். ஹல்லேலூயா. ஆகினால அவ்வளவு ஜாக்கிரதையா நீ கர்த்தர் மேல வசனத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா. பாத்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 2-3-9 வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா கோரா அவனுடைய கூட்டம் மோசேக்கு எதிர்த்து பேசுறாங்க. ஓ நீ ரொம்ப மிஞ்சி போறீங்க, ரொம்ப ஓவரா பண்றீங்க. எப்படி பண்றாங்க? ஓவரா பண்றாங்க. ஹல்லேலூயா. மிஞ்சி போகிறீர்கள் என்று குற்றம் சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றார், மோசே சொல்றான், நாளை நேரத்துல 2 நீங்க பிரிஞ்சு வாங்க, அப்பதான் தெரியும். பின்னாடி அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவர்களையும் அவருடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து வாங்க சபையாருக்கு சொல்றார். அவங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் உடன்படாதபடிக்கு பிரிந்து வா. பிரிந்து வந்த போது பூமி பிளந்து தாத்தானையும் அவனுடைய குடும்பத்தின் கோராவின் கூட்டத்தாரை விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேவியின் பட்டத்தை கொடுக்கிறது பத்தாதுன்னு ஆசாரிய பட்டத்தை வேற தேடுறீங்களா? கொஞ்சம் பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்புல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் நினைக்கிறேன் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, எனக்கு இந்த ஆன்லைன்ல சில காரியங்கள் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் மற்றவங்களுக்காக வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ஏதோ புக்ஸ் சம்பந்தமான காரியங்கள்லாம் இருக்கு. என்னதான் இருக்கு பார்க்கலாம், இந்த எஜுகேஷனல் கிட். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா how to hack the computer full version, how to hack மற்ற கம்ப்யூட்டரை எப்படி ஹேக் பண்ணலாம்,
அப்புறம் how to hack Wi-Fi full என்னமோ மறந்து போச்சு. திரும்ப மனப்பாடம் பண்ற அந்த ஒரு லைன் கூட என்னால் மனப்பாடம் பண்ண முடியல தீமையான காரியத்தை. ஆனால் இப்படிப்பட்ட தீமையான காரியத்துக்கு உட்படுகிறாயா? தீமையான காரியத்தை செய்திருக்கிறாயா? தீமையான காரியத்துக்கு உடன்பட்டிருக்கிறாயா? ஓ டு யூ. பக்கா crooks are among believers. Crooked, perverse people. இப்படிப்பட்ட கரப்ட் பீப்புளாக இதெல்லாம் செய்திருக்கியா? இதெல்லாம் சேட்டன் டேக்கிங் கிரவுண்ட். இது எனக்கு ஒன்றும் இல்லை, சாத்தான் ஒவ்வொன்றா கிளைம் பண்ணிட்டு இஸ் இன்வேடிங் யுவர் லைஃப். He has taken ground in your life. You have become in the breeding ground of Satan. சாத்தான் பலுகி பெருகிறதுக்கு நல்ல ஒரு கிரவுண்டாக நீ இருக்கிறார். எல்லாம் செய்திருந்தா ஒழுங்கா உண்மையை சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பி நான் தான் 12:2-10 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க மிரியாம் ஆரோனும் மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. ஆமா, ஒரு எத்தியோப்பியா ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. மோசே கொண்டு மாத்திரம் தான் கர்த்தர் பேசுவாரா? எங்களை கொண்டும் கர்த்தர் பேச மாட்டாரோ? இதுக்கும் யாரு? ஆரோன். ஆண்டவர் சொல்றாரு அவன் வாயாடி இருப்பான்ப்பா, ஊழியக்காரன் தான். மிரியாம் முன்னாடி பாட்டு பாடி டிம்பரல் வச்சு ஆட்டம் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினவள் தான், ஊழியக்காரியா தான், உடன் ஊழியக்காரியா இருந்தா. இது ரெண்டும் சேர்ந்து தீமை பாய்க்கு மோசைக்கு விரோதமா முறுமுறுக்குது. கர்த்தர் மோசை கொண்டு தான் பேசுவாரா? எங்களை கொண்டு பேச மாட்டாரா? கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். ஒழுங்கா மரியாதையா ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வாங்க. கர்த்தருடைய வேகம் வந்துச்சு. நான் முகமுகமா மோசையோட பேசுறேன். தீர்க்கதரிசியா இருந்தால் சொப்னத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா நான் பேசுவேன். மோசையோ அப்படிப்பட்டவன் இல்லை, உண்மை உள்ளவன், முகமுகமா நான் அவனோட பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கடிந்து கொண்ட உடனே மிரியாம் குஷ்டரோகியானான். To make short the story. Hallelujah. ஊழியக்காரங்க அவன் பேசுறான் சொன்னாண்டே கண்டவன் பேசுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டு எப்படி பொறுமையா இருக்கிறீங்க? இவ்வளவு நாள் நானும் கேட்காதவன் காது கேளாதவனை போல இருந்தேன். வேதத்துல இருக்கு. தாங்கி தாவீது சொல்றான், காது கேளாதவனை போல நான் கேளாதவனை போல இருந்தேன். Now is your time to take the revenge and the judgment. If you are not நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா லீதியா ஞானஸ்தானம் பெற்று பவுல் சொன்னதை கேட்டு அவள் ஞானஸ்தானம் பெற்ற போது சொன்னா, நீ எங்கிட்ட பயபக்தியா இருந்தா, பயபக்தி உள்ள ஸ்திரீ நீ என்னை நம்பினா நீ எங்க குடும்பத்துல எங்களோடு வந்து தங்கிரும் என்று அவர்களை வேண்டி கொண்டாள். ஆமென். இது ஒரு கூட்டம், ஊழியக்காரரை பராமரிக்கிற கூட்டம், ஊழியக்காரரை விசாரிக்கிற கூட்டம், ஊழியக்காரரை கனப்படுத்துகிற கூட்டம். ஹல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:33. And he took them the same hour. He took them the same hour of the night. And washed their stripes. And immediately. இங்க சிறைச்சாலைக்கு அதிகாரனை குறித்த அதிபதியை குறித்து பவுல் சீலாம் அடிச்சு சிறைச்சாலையை தொழுமரத்தில் மாட்டவர்களுக்காக கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். எல்லாம் தெரியும். சிறைச்சாலைக்காரன் கொலை செய்யப்படுவதுதான் அப்போஸ்தலர் ஒண்ணு கெடுதி செய்யாத. அப்போ சொல்றான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நீ உன் வீட்டார் இருக்கிறதுக்காக இயேசு விசுவாசிங்க, அப்ப ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான்? சிறைச்சாலைக்காரன் பவுலையும் பர்னபாவையும் கூட்டிக் கொண்டு போய் தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் 34-33 ஹல்லேலூயா அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனோட உள்ளவர்களும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். அவன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்தால் உனக்கு மனமகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. அவன் மனமகிழ்ச்சி. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஹல்லேலூயா, glory to God. வாசிங்க. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. யாரு? பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் 1 தீமோத்தேயு 5:10 சகலவித நற்கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவணுமா.
ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? வாஷ் தி ஃபீட் ஆஃப் தி செயின்ட்ஸ். சமீபத்தில் இல்லை, மணலி சைடில் மணலி பாஸ்டர் இருக்கும்போது அந்த அம்மா சொன்ன கேட்டு அங்கே ஒரு வயசான அம்மா விதவை, அவங்க வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ண போன உடனே அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு பேசனில் சுடு தண்ணி வச்சுருப்பாங்க. ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவங்க வயசானவங்க அந்த ஊழியக்காரர் காலை பேசனில் சுடு தண்ணியில் காலை வச்சு அவங்க காலெல்லாம் நல்லா ஓத்தனம் கொடுத்து, அப்புறம் ஊழியக்காரர் படுத்த உடனே நல்லா காலை அமுக்கி விட்டு, இப்படிப்பட்டெல்லாம் பணிவிடை செய்தவங்க அந்த காலத்தில் உண்டு. இன்னைக்கு காலால் மிதிக்கிற பிசாசின் கூட்டம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. நல்ல பரிசுத்தவான்களெல்லாம் கத்தர் எடுத்துட்டார். கோதுமை மணியெல்லாம் போயிடுச்சு. இங்கே இருக்கிறதுலாம் ஜங்கு பதர். ஹல்லேலூயா. ஊழியக்காரரை விட்டா மிதிக்கும். நாங்களும் ஊழியக்காரருக்கு சேவை செய்து தான் வந்து பேசுறோம். ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்யறதுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ விருப்பம். மனதார செய்வேன். இந்த ஒரு ஊழியக்காரர் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரர் தனியா இருக்கிறாங்க, விதவையா இருக்காங்க அப்படின்னா தொழில் விதவைகளும் உபசரிக்கிறது தான் கத்தருக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. யார் இது எதிர்ப்பு வந்தாலும் கேட்கலாம் சொல்லிட்டு தைரியமாக செய்வேன். யாரும் மனுஷனை பிரியப்படுத்த செய்ய மாட்டேன். கத்தோட வசனம் சொல்ல செய்வேன். சரி, நான் புலம்புவேன் ஆண்டவர், இப்போ புலம்புவேன். வசனத்தின்படி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்தது என்ன ஆண்டவர்? ஹல்லேலூயா. நிந்தைகளும் குற்றச்சாட்டுகளும் பழி சொற்களும் வேதனைகளும் துன்பங்களும் அப்படின்னு சிலர் இப்போ ரீசெண்டாக தான் சொல்ல ஆரம்பிச்சு. பேக் ஃபயர் ஆகுது, வசனத்தின்படி செய்ய எல்லாம் பேக் ஃபயர் ஆகுது. என்ன விஷயம்? ஆமாம், பரலோகத்தில் பலன் நிறையா வேணும்னா அப்படிதான். பலத்தில் பூமியில் ஒன்றும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ரோமர் 16:2 சீக்கிரமா வாசிங்க. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். ஆதரவு. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு நீ ஆதரவாய் இருக்கா? பெபேர் ஃபீபி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரருக்கு நீ ஆதரவாய் இருக்கிறாயா? எப்படி இருக்கிறார்? எனக்கும் அநேகருக்கும் அவள் ஆதரவு. அதனால நீ அவளுக்கு உதவி செய். எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்களா? ஊழியக்காரருக்கு கூட ஒரு ஒழுங்கு, யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு செய்து 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 அதனால வந்து நஷ்டமும் வேதனையும் தான். அதாவது என்ன சொல்றது, மனதுருக்கம் என்ற பேர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வேண்டாம். சரி, 2 கொரிந்தியர் 7:5-6 சீக்கிரமா வாசிங்க. எப்படி என்றால் மெக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமே இல்லை. எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை, எப்பக்கத்துல உபத்திரம், புறம்பே போராட்டம், உள்ளே பயம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஊழியக்காரருக்கு எங்கிருந்து ஆறுதல் வருது? ஒரு விசுவாசி, உடன் விசுவாசின் மூலமாக. ஹல்லேலூயா. எப்பக்கத்துல இருக்கும் பயம், சேர்ந்து கலக்கம். அவர் சொல்றாரு, ஐயோ இன்னைக்கு விசுவாசியை பார்த்தாலே நமக்கு கலக்கமா இருக்கு. துஷ்டனை கண்டா தூர விலகு மாதிரி விசுவாசியை கண்டா தூர விலகணும் போல தோணுது. உண்மையா இல்லையா? சிலரை பார்த்தா முன்னெல்லாம் சரி, சிலர் அதாவது அது இந்த நாட்கள் அந்த மாதிரி காலங்கள் இவ்வளோ குறைய சொல்றதுக்கு இல்லை. சொன்னேன், யோபு சொல்றாரு, என்னுடைய என்னது இப்போ தோழர்கள் எல்லாம் கோட்டான்களும் மலைப்பாம்புகளுக்கும் நான் தோழனானேன் மாதிரி ஒரு உபத்திரவ காலம் இருந்தா நான் சொன்னேன், யோபு பெரிய உபத்திரவப்பட்டார், அதனால கோட்டான்களுக்கும் மலைப்பாம்புகளுக்கும் தோழனான. எனக்கு கொஞ்சம் உபத்திரவம் வேலையெல்லாம் பிடிங்கி கொஞ்சம் வச்சுருக்காரு பொழுது, அதனால ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நாங்கள் தோழராகி போயிருக்கோம். ரோட்டு நாய் தான் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என் வீட்டில் ஒரு நாய், வீட்டில் ஒரு நாய், ரோட்டு நாய். ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால சிலர் வந்தாலே நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்பாடா, அவங்க வர்றதுனால ஊழியக்காரத்தை என்ன நடக்கும், அவன் எனக்கு ஜோம் பண்ணணும், ஊழியக்காரங்க எனக்கு இது பண்ணணும், ஊழியக்காரத்துக்கு எதிர்பார்த்து வர்றது தப்பு இல்லை, பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் வருவாங்க, ஊழியக்காரருக்கு நான் என்ன செய்யணும், ஊழியக்காரருக்கு நான் ஏதாவது உதவியாக இருக்கலாமா, ஊழியக்காரருக்கு நான் உபகாரமாக இருக்கலாமா, ஊழியக்காரருக்கு நான் எந்த விதத்தில் உதவி செய்யலாமா
அப்படிப்பட்டவங்க வரும்போதே நமக்குள்ள பெரிய பாரம் கலந்து வெளியே வந்த மாதிரி பெரிய இழைப்பாது இருக்கும். அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், எப்போ வருவாங்கன்னு தோணும். அவங்க அந்த வயசான, நான் சொன்னேன், இந்த வயசான ஊழியர்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, சத்தம் கேட்டாலே தெய்வத்தோட சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எங்களுக்கு எப்போ கவலையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, துக்கமாக இருந்தாங்க. உடனே நான் என்ன செய்வேன், உடனே எப்போவுமே ஆஃபீஸில் லேட்டாக போக வேண்டி போட்டு பர்மிஷன் போட்டு எதையாவது வாங்கிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி எத்தனை பேர் இங்கே என்ன விட்டுருங்க, எத்தனை பேர் அப்படிப்பட்ட வேதனையில் இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நினைக்கிறீங்களா இன்னைக்கு? அவங்களுக்காக ஏதாவது பிரயோஜனமாக இருக்குது? நீ கஷ்டத்தில் இருந்தே உனக்கு இருந்தால் ஆண்டு அவங்க சில நேரம் ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. ஆவியானவர் உணர்த்துவார், போ அவங்கள போய் பாரு. சரி, எதையாவது அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வெறும் கையாக போகக்கூடாது, ஊழியராக பார்த்து எதையாவது வாங்கிட்டு போனால் அவங்க சொன்னாங்க, அதான் நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ஆண்டுகிட்ட கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணேன், ஆறுதல் இல்லாமல் இருந்தேன், நான் போனால் பெரிய ஆறுதல். இப்படி நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாயா, ஆதரவாக இருக்கிறாயா, பிரயோஜனமாக இருக்கிறாயா? மற்றவர்களுக்கு ஹல்லேலூயா, glory to God, எப்படிப்பட்ட மகளாய் மகனாய் இருக்கிறார் யோசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள், மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள், நான் உங்களை வருத்தப்படுத்தேன், பயந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:15 சீக்கிரம் வாசிங்க. அதாவது இந்த என்னன்னா, உங்க மனதின்படி நாங்கள் இருக்கிறோம், எங்க ஊழியக்காரோட மனதின்படி நீங்கள் இருப்பீர்களோ. யாத்ராகம புஸ்தகம் 33:11 சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய யோசுவா என்னும் மோசேயுடைய பணிவிடைக்காரன். யாரு? Servant of Moses. ஹல்லேலூயா. யோசுவா லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான்? பணிவிடைக்காரனா இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. தன்னை பணிவிடைக்காரனாகும்படிக்கு யோசுவா தன்னை விட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. மோசேக்கு பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு என்ன கௌரவம், என்ன ஊழியக்கார சொல்லுங்க, அது என்ன பேர், அதோட லாங்குவேஜ் என்ன தெரியும், என்ன கெப்பர், என்ன பேர், என்ன அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன கௌரவம் அப்பாட. எந்த ஊழியக்காரருக்கு முன்னாடி அப்படி நிமிர்ந்து நான் தான் சொன்னேன், ஐயோ இந்த சிபிஎம் எல்லாம் வந்து டாய்லெட் கழுவ மாட்டேன், அதை கழுவ மாட்டேன், சர்ச்சில் டாய்லெட் ஊழியக்காரங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அதை வாரம் கழுவுறது நான் தான் வாஷ் பண்ணுறேன். ஒரு 2 வாரம் முன்னாடி பார்க்க அதை எடுத்து நாங்கள் செய்கிறோம். அப்படி வாலண்டியர் பண்ணி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. கௌரவ பிரச்சனை. நான் தான் சொன்னேன் ஒருத்தட்ட, உலக பிரகாரமான வேலையில் போய் எந்த வேலை சொன்னாலும் சொல்லுவாங்க, நீங்கள் காலாலிட்ட வேலையை நாங்கள் கையால் செய்கிறோம். என்னன்னா காலாலிட்ட வேலையை கையால் செய்வாங்க. ஒரு கிரிக்கெட்டர் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா இந்தியன் டீமில் காலால் இட்ட வேலையை கையால் செய்யடா. அவங்க அம்மா ஊழியக்காரர் இவாஞ்சலிஸ்ட். காலால் இட்ட வேலையை கையால் செய்யணும். தேவனுக்கு கையால் இட்ட வேலையை காலால் உதைக்கணும். தேவனுடைய வேலையை செய்யணும்னா எட்டி உதைக்கிறதுக்கு சமானமா அலட்சியம், அவமதிப்பு, அகம்பாவித்தனம். ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்ல முதன்மையா இருக்க விரும்பினால் அந்த நாட்களில் மேலே பாசிட்டு சொல்லுவாங்க, பக்கெட் ஒரு ப்ரஷ்ஷும் வைப்பேன். யார் நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நான் தான் கிரேட்டா இருக்கணும்னா போய் முதல்ல டாய்லெட் கழுவிட்டு. ஹல்லேலூயா. அதுதான் வேலை. அப்பவே இப்போ இல்லை, மயிலப்பாத்திரில் இருக்கும்போது விசுவாசிக்கு சொல்லுவேன், நான் பெரிய ஆளு, நான் அப்படி இப்படின்னு யோசிச்சேன்னா முதல்ல உனக்கு வேலை என்ன? பக்கெட்டும் ப்ரஷ்ஷும் தான். போய் டாய்லெட் வாஷ் பண்ணு. இருக்கு டாய்லெட் தானே, அதில் என்ன குறை வந்துருக்கு? ஹல்லேலூயா. ஏன் உனக்குள்ள சாத்தனை ஓட வரட்டும், கெட்ட இருதயத்தை நீக்கணும். ஹல்லேலூயா. உன்னை சிறுமப்படுத்தாதுல. இன்னைக்கும் அதுதான் சொல்லுவேன்,
இந்த பெருமை பாராட்டிக்கிட்டு நிம்மதிக்கு ஊழியக்காரன் பணிவிடைக்காரனாக இருக்க கற்று பணிவிடைக்காரியா இரு. அல்லேலூயா. பலத்த காலத்துக்குள் அடங்கி இருந்தால்தான் ஏற்ற காலத்தில் அவர். ஆமென். யோசுவா பணிவிடைக்காரனாக இருந்து என்ன செய்தானா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய சபையை விட்டு அவன் பிரியாம இருந்தான். மனது பிரியாம இருந்தான். வாலிபன். யாரவன்? வாலிபன். அவன் வாலிபனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். கிரிக்கெட் விளையாடலாமா, பம்பரம் ஆடலாமா, கோலி விளையாடலாமா, காத்தாடி விடலாமா, அங்கே ஓடலாமா, இங்கே அலையலாமா. இப்போதான் இப்போ நவநாகரிகமாச்சு. நெட்டு போகலாமா, சென்டர் போகலாமா, அதை போகலாமா, இதை போகலாமா. சாத்தான் அலக்கழிக்கிறான் வாலிபனே. இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். காரணம் தன்னை பணிவிடைக்காரனாய் ஒப்பு கொடுத்தான். என்னாகும் 11:28-29 கூட பார்ப்போம். ஆண்டவர் 70 பேரை நியமிக்கிறார். அதில் 2 பேர் கூடாரத்துக்கு அங்கே வராமல் போயிட்டாங்க. அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்கன்னு வந்து சொல்றாப்புல. யோசுவா சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை நிறுத்தும், தடுத்து நிறுத்தும். மோசே சொல்றான், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுறாயா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? யோசுவா ஊழியக்காரனுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவன். யோசுவா பணிவிடைக்காரனாய் தன்னை ஒப்பு கொடுத்தவன். யோசுவா அல்லேலூயா வாலிபனாய் இருந்தான். மறந்து கொடுத்தார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி